ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேசிக்காக ஒரு இமேஜின் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க. ப்ரோ, எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹோட்டல் இன் சென்னை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க உனக்கு. ப்ரோ, இந்த அண்ணா நகரில் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும், இதில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்ட கொரிக்கான ஆன்சரை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதே தான் வந்து சாட்ஜிபிட்டியும் பண்ணுது. ஸோ இப்போ நீ சாட்ஜிபிட்டிகிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொரி கேட்குறீங்க அப்படின்னா, சாட்ஜிபிட்டி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு இதில் என்ன நடக்குதுன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ சாட்ஜிபிட்டி வந்து ஒரு ஹியூமன் கிடையாது, அது வந்து ஒரு ஏஐ மாடல். ஸோ ஏஐ அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்ஜிபிட்டி அப்படின்றது ஒரு எல்எல்எம் மாடல். ஸோ ஒரு ஹியூமன் இல்லை சாட்ஜிபிட்டி, பட் ஸ்டில் ஒரு ஹியூமன் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும் சாட்ஜிபிட்டி கிட்ட. அது எப்படி நடக்குது அப்படின்றத இந்த கம்ப்ளீட்டாக இந்த 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேட்குற லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எப்படி உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் சாட்ஜிபிட்டியும் நீங்கள் கேட்குற கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படின்றத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதான் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கண்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, சாட்ஜிபிட்டி நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜாவா ஈஸ் அப்படின்ற நீங்கள் டைப் பண்ண உடனே ஸோ சாட்ஜிபிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஜாவா இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன நடக்குது பேக்ரவுண்டில் அப்படின்னா, நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஜாவா ஈஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த லாங்குவேஜ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து திங்க் பண்ணும். பேக்எண்டில் வந்து அது திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே திங்க் அப்படின்றது வந்து ஒரிஜினலாக வந்து சாட்ஜிபிட்டி வந்து திங்க் பண்ணாது. அதுதான் ரியாலிட்டி. என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரிடிக்ட் தான் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்றத சாட்ஜிபிட்டி ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்லாம் பேக்எண்டில் எப்படி நடக்குது அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம இந்த கம்ப்ளீட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா, ஸோ சாட்ஜிபிட்டி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல், சாட்ஜிபிட்டியோடைய மெயின் பர்பஸ் என்ன, சாட்ஜிபிட்டியில் போய் நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு அது எப்படி ஆன்சர் பண்ணுது, ஸோ ஒரு டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்குறோம், அந்த கொஷினை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் அதை திங்க் பண்ணணும், என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றத திங்க் பண்ணணும். திங்க் பண்ணுற ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் அதை திங்க் பண்ணாது, ப்ரிடிக்ட் தான் பண்ணும். ஒன்ஸ் அதை ப்ரிடிக்ஷன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது. ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சாட்ஜிபிட்டி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சாட்ஜிபிட்டி ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு ஏஐ மாடல். அப்போ அந்த ஏஐ மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது ஏஐ மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, அது எப்படி நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு சாட்ஜிபிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஜென்ஏ இன்ஜினியர் ஆகிறதுக்கான ஒரு பேசிக் ஸ்டெப் இது தான். இப்போ நீங்கள் ஜென்ஏ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏஐ மாடலோட இன்டர்னல் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோக்கன்ஸ்னால் என்ன, எம்படிங் வேல்யூனா என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி ரேக் இன்டெகிரேட் பண்ணுறோம், எப்படி எம்சிபி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாட்ஜிபிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் ப்ளஸ் ஜென்ஏஐ இன்ஜினியருடைய பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ஏஐ இன்ஜினியர் ஆகணுமா, ஸோ இவ்வளோ கோர்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜென்ஏஐயோடைய கம்ப்ளீட் டாப்பிக்கை வந்து ஃப்ரீயாக வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் வந்து, ஸோ ஜென்ஏஐனா என்ன, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பேர் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து சாட்ஜிபிட்டி, ஜெமினி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டே டு டே கோடையோ இல்லை ஏதாவது கற்றுக்கிறது ஏதாவது ஒன்று தான் நம்ம சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ சாட்ஜிபிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஜென்ஏஐயோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொஷின் நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணும்போது ஸோ ஒரு ஆன்சர் 2 செகண்ட்ஸ்குள்ளே வந்துடுச்சு அப்படின்ட்டு ஓகே, நம்ம கேட்ட கொஷின்ஸ் வந்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் உள்ள என்ன நடக்குது, நான் சாட்ஜிபிட்டியில் கொஷின் டைப் பண்ண உடனே சாட்ஜிபிட்டி எப்படி அந்த ஆன்சரை வந்து ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணி எனக்கு அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துச்சு, அது இன்டர்னலாக எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாட்ஜிபிட்டி ஏஐ டூல் யூஸ் பண்ணுறத வந்து
எப்படி உள்ள நடக்குது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப ஒரு நார்மல் யூஸராக தான் நீங்கள் இருப்பீங்க. இதுவே அது உள்ள என்ன நடக்குது, இன்சைடில் இருக்கிற ஃப்ளோ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஐ பில்ட் பண்ணுற ஒரு இன்ஜினியராக ஓகே. ஸோ அப்போ நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நார்மல் யூசர் மாதிரி நான் ஒரு சாட் ஜிபிட்டியில் போய் நான் ஒரு கொஷினோ இல்லை ஒரு கோடோ ஏதோ ஒன்று ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத பண்ணுறதை மட்டும் பார்க்காம, அது இன்டர்னலாக எப்படி அது ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்மளுக்கு அந்த கொஷின் கேட்ட உடனே அது ஆன்சர் எடுத்துகிட்டு வருது அப்படின்ற மாதிரி அது அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே டைமில் இப்போ நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் கோடை ஜென்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் கோட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. QA டீம் என்ன பண்ணுறாங்க, டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் கேசஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் வந்து சப்போர்ட் டீம் என்ன பண்ணுறாங்க, ஏஐ யூஸ் பண்ணி தான் அந்த ரிப்ளைஸ் எல்லாம் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, அந்த இஷ்யூவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணுறது, இது எல்லாமே வந்து சப்போர்ட் டீம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி தான் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டிஃபைனே பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கோடு எழுதுறதுல இருந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறதுல இருந்து கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்றதுல இருந்து ஸோ கம்ப்ளீட்டா ஏஐ யூஸ் பண்ணி தான் கரண்ட் கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு. அப்ப ஏஐ வந்து கம்மிங் அப்படின்றது கிடையாது. ஏஐ வந்து ஆல்ரெடி இருக்கு. ஏஐ இப்போ புதுசா ஏஐ இப்போ இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்றதுலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்க்குமே ஏஐ இருக்கு. அதை எப்படி நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றதா. இப்போ கரண்ட் மார்க்கெட்ல ஐடி மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து ஜென்ஏஐ இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ கம்பெனிஸ் வந்து ஒரு விஷயத்த மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது மட்டும் போதாது, எனக்கு அந்த சாட் ஜிபிடியோட இன்டர்னல் ஃப்ளோ எப்படி இருக்குது, நம்ம சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு ஏஐயோட ஹெல்ப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டம் வச்சு நம்ம அந்த ஏஐ வச்சு நம்ம சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இப்போ கரண்ட் கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஜென்ஏஐ பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏஐ பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கோ முன்னாடி சரியுமே கிடையாது. நான் ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏஐனா என்ன, ஸோ ஜென்ஏஐனா என்ன, எதுக்காக நம்ம இந்த கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அந்த ரேகு, எம்சிபி சர்வர்ஸ், அப்புறம் ஜென்ஏயோடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏஜென்ட் ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீ கம்ப்ளீட்டாக நியூ, நான் இந்த டாபிக் உள்ள கம்ப்ளீட்டாக நியூ, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ ஜென் ஏஐ அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் எல்எல்எம் அப்படின்னா என்ன, சாட் ஜிபிடி விராப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றது, அதுக்கப்புறமா சாட் ஜிபிடி உடைய இன்டர்னல் பைப்லைன்ஸ். ஸோ இன்டர்னல் பைப்லைன் அப்படின்றது நிறைய பிளாக்ஸ் இருக்கு, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து சாட் ஜிபிடி எப்படி வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தியரிட்டிக்கலாவோ இல்லை போரிங்காவோ இல்லாமல் நான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் டாப்பிக்காக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஜென் ஏஐனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எல்எல்எம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் சாட் ஜிபிடியோடைய பைப்லைன்ஸ், ஸோ அதோடைய உள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அதோட பைப்லைன்ஸ் ஃப்ளோவை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த பைப்லைன் ஃப்ளோவை வந்து நமக்கு எப்படி சாட் ஜிபிடி ஆன்சர் சொல்லுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக இந்த வீடியோவோடைய டாபிக். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு ரெடியாக இருங்க. இந்த டாபிக் நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம், இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ஏ இன்ஜினியர் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென் ஏஐ அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே. ஸோ ஜென் ஏஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ஏ இன்ஜினியர் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ ஜென் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஜென் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ, ஸோ ஜெனரேட்டிவ் அப்படின்றது என்னன்னா நார்மலாக ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த நேம்லவே இருக்கு. இட்ஸ் நார்மலி ஒரு ஜென்ரேஷன் பண்ணுறது, ஒரு ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து ஓல்டு ஏஐ எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஓல்டு ஏஐ அப்படின்றது என்னன்னா, ஏஐ அப்படின்றது 90s 50s இருந்தே இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ கரண்டாக 2026 இருக்கும். ஸோ 1950 1960s இருந்து ஏஐ கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ ஓல்டு ஏஐ சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பேம் மெயில் டிடெக்டாக மெயில் இருந்து ஸ்பேம் மெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நார்மல் மெயிலா அது ஸ்பேம் மெயிலா அப்படின்றது டிடெக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக
ஒரு சில ரெகக்னேஷன், இப்போ என்னுடைய ஃபேஸ் நான் காட்டினா இது நான் தான் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக அதுக்கும் இந்த கிளாசிஃபிகேஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேபி நம்ம இந்த ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் பார்ப்போம், இல்லை நிறைய ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் சினாரியோ. ஸோ இதெல்லாமே வந்து ஓல்டு ஏஐ கான்செப்ட்ஸ். ஸோ நம்ம முன்னாடி இருந்த ஏஐலவே வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஆல்ரெடி லைவ்லேயே இருக்கு. ஓகே, அப்போ ஜென் ஏஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, மெயினாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஜென் ஏஐ அப்படின்றது ஒரு ஜெனரேஷன், ஒரு புதுசாக ஜென்ரேட் பண்ண போகுது. அப்போ ஜென் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, நியூ டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து நியூ டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து புதுசாக நியூ இமேஜ். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது, அதே இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆடியோ, வீடியோ, கோடு, ஸோ இதுதான் வந்து ஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது வந்து டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ண போது, இதுவே வேற எல்எல்எம்ஸ் எல்லாமே டாலி அப்படின்றது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். கோபைலட், இப்போ கெட்டப் கோபைலட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோடை ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஜென்ஏ கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் மெயினாக நமக்கு வந்து இப்போ நம்ம சாட் ஜிபிடி பார்க்குறோம் அப்படின்றப்ப, ஸோ சாட் ஜிபிடி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. இதே நீங்கள் வந்து டாலி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டாலி மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜஸ் ஜென்ரேட். ஸோ கோபைலட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கோடை ஜென்ரேட் பண்ணி, ஓகே, நம்ம என்ன கோடு சஜஷன் ஒரு சூடோ கோடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து ஜென்ஏ. ஸோ ஜென்ஏ இட்ஸ் லைக் அம்ப்ரல்லான்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே வந்து மாடல்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக இன்சைட் ஜென்ஏ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஃபேமஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்எல்எம்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிற டாப்பிக்ல வந்து ஜென்ஏ அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஜெனரேட்டிவ் ஏஏ. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஏ அப்படின்றது ஒரு ஜெனரேட்டிங் த கண்டென்ட், நியூ கண்டென்ட். முன்னாடி இருந்த ஏஐ, எக்ஸிஸ்டிங்ல இருந்த ஏஐ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை வச்சு கிளாசிஃபை பண்ணுறது, இல்லை ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற கான்செப்ட் உள்ள வந்த பின்னாடி, ஸோ சாட் ஜிபிடி எக்ஸாம்பிளுக்கு சாட் ஜிபிடி நான் எடுத்துக்கிறேன். ஸோ சாட் ஜிபிடி என்ன பண்ணுது, ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணுது, புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. அதே டாலி அப்படின்ற ஒரு ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. கோபைலட் அப்படின்ற ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த ஜென்ரேட் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம காமனாக டிஸ்கஸ் பண்ணுற வேர்டு என்னன்னா நெக்ஸ்ட் வந்து எல்எல்எம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தெரியணும். ஓகே, ஸோ எல்எல்எம் அப்படின்னா என்ன அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இதுதான் வந்து எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது என்னன்னா இந்த நேம்லவே இருக்கு. ஸோ லார்ஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹியூஜ் டேட்டா, நிறைய பல்கா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இன்புட்டாக எடுத்துப்பாங்க. அதான் வந்து லார்ஜ் டேட்டா. ஸோ அடுத்தது லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மலாக டெக்ஸ்ட்டு, வேர்ட்ஸு, சென்டென்சஸ்ஸு, ஸோ அது எல்லாமே இப்போ வெப்சைட்டில் இருக்கிற எல்லா வெப்சைட், இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் போனீங்க அப்படின்னா இல்லை என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சர்வரில் போனோம் அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ பப்ளிக் கண்டென்ட், மோஸ்ட்லி ப்ரைவேட் கண்டென்ட் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் கண்டென்ட்ஸ் நிறைய டெக்ஸ்டஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எல்லாமே எடுத்து நான் வந்து என்னுடைய எல்எல்எம்க்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து அந்த ஏஐ கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங். ஸோ இந்த டீப் லேர்னிங்கில் தான் கம்ப்ளீட்டாக வந்து நியூரல் மிஷினுடைய நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி மிஷின் வந்து ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி அந்த மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சிம்பிளாக சொன்னால் எல்எல்எம் உடைய கோர் ஜாப் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் அப்படின்றது ஹியூஜ் டேட்டா, லாங்குவேஜ் அப்படின்றது டெக்ஸ்ட் ஆர் வேர்ட் ஆர் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா நியூரல் நெட்வொர்க் சிஸ்டம். ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ எல்எல்எம் உடைய கோர் ஜாப் என்ன அப்படின்னா இட் ப்ரிடிக்ட்ஸ் த நெக்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இந்த மெயின் கோர் ஜாபாக இருக்கும். ஸோ இது இப்போ எடுத்தோடனே ஒரு சில பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு எல்எல்எம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா இட் ப்ரிடிக்ட்ஸ், இது என்னன்றத லாஸ்ட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட் ஆஃப் த செக்ஷனில் உங்களுக்கு புரியும். ஓகே, இதுதான் எல்எல்எம், இதுதான் வந்து ஜென்ஏ அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இட் ப்ரிடிக்ட்ஸ் த நெக்ஸ்ட் வேர்ட், அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்எல்எம் அப்படின்றது எப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்க. சே நான் இப்படி டைப் பண்ணுறேன், இப்போ சென்னை இஸ் ஏ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் பண்ண உடனே சொல்ல வரேன் அப்படின்னா இமேஜின் இப்போ நீங்கள் வந்து ஒரு
இமேஜின் உங்ககிட்ட ஒரு சாட் ஜிபிடி இந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ வந்து சென்னை ஈஸியே அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆஸ் அ நேச்சுரலாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், சென்னை அப்படின்றது வந்து ஒரு சிட்டி. பிகாஸ் நம்ம இது வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல வந்து நம்ம படிச்சோ ஏதாவது ஒருத்தர் சொல்லுவோம். ஸோ சென்னைன்றது ஒரு சிட்டி, கோயம்புத்தூர்ன்றது ஒரு சிட்டி அப்படின்றத ஆஸ் எ ஹியூமனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேட்டர்னை நம்ம டே டு டே லைஃப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் எல்எல்எம்மும் என்ன பண்ணுது அப்படின்னா பேஸ்ட் அப்பான் பேட்டர்ன்ஸ் அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா எல்எல்எம் அப்படின்றது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்கும் ஒரு ட்ரைனிங் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் எல்எல்எம் வந்து ஒரு மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மிஷின் வந்து ஒரு பெரிய மிஷின். அந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா ரியல் டைம்ல இருக்கிற லைவ் டேட்டாவை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு நிறைய புக்ஸ் இன்புட்டாக கொடுப்பாங்க, நிறைய வெப்சைட்ஸை இன்புட்டாக கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அதோடைய இன்புட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து அதுக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. அதை எல்லாமே எடுத்துக்கிட்டு மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா செல்ஃபாக ட்ரெயின் ஆகிக்குது. ஸோ செல்ஃபாக ட்ரெயின் ஆகிட்டு இப்போ நான் ஒரு கீவேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு டெக்ஸ்ட்டாக ஒரு வேர்டோ கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்றத வந்து அது ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த எல்எல்எம் அப்படின்றது வந்து மெயின் அதோடைய கோர் மோட்டிவ் என்ன அப்படின்னா இட் ப்ரிடிக்ட்ஸ் த நெக்ஸ்ட் வேர்ட். ஏன்னா எல்எல்எம் இந்த சாட் ஜிபிடியை நம்மளுக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால் நியூ கண்டென்ட்டை நியூ டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. அப்போ நியூ டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுத்த உடனே அந்த டெக்ஸ்ட்டுக்கு சிமிலரான டெக்ஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ அது எப்படி அது ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா சிமிலராக இப்போ நான் சென்னை ஈஸி அப்படின்னு சொன்ன உடனே ஆஸ் எ ஹியூமனாக நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், ஸோ சென்னை இஸ் எ சிட்டி அப்படின்ற பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டெய்லி நம்ம லைஃப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண பேட்டர்ன் வச்சு அதே பண்ணுது அப்படின்னா எல்லாம் வந்து அந்த லார்ஜ் டேட்டாவை வச்சு அதை ட்ரெயின் எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி அது வந்து எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் திங்க் பண்ணுவோம். ஸோ ஆஸ் எ ஹியூமனாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திங்க் பண்ணி ஓகே சென்னை வந்து சிட்டின்னு சொல்லிடுவோம். ஆனால் எல்எல்எம் அப்படின்றது வந்து திங்க் பண்ணாது, அது ஹியூமன் கிடையாது, பட் இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். எல்எல்எம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா அது இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை ஓகே. ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயம். ஸோ ஒரு நெக்ஸ்ட் வேர்டை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து செல்ஃபாக ட்ரெயின் பண்ணி அந்த எல்லா டேட்டாவுமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அவர் என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதோட நெக்ஸ்ட் வேர்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ இதுதான் வந்து எல்எல்எம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வர கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ சாட் ஜிபிடி தான் எல்எல்எம். ஸோ சாட் ஜிபிடி தான் எல்எல்எம்மா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ இது பார்க்குறப்ப 100% இதோட ஆன்சர் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா சாட் ஜிபிடி வந்து எல்எல்எம் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து எல்எல்எம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேட்டிவ் ஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ எல்எல்எம் அப்படின்றது வேறு. எல்எல்எம்ன்றது ஒரு மாடல், ஒரு ஃப்ரீ டிஃபைன் மிஷின் ஆர் மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா நிறைய டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி செல்ஃபாக ட்ரெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட். ஸோ அப்போ சாட் ஜிபிடி ராப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுறது. இந்த சாட் ஜிபிடியை தான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா சாட் ஜிபிடி ராப்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ சாட் ஜிபிடி ராப்பர் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஸோ நம்மளுக்கு எல்எல்எம்க்கும் சாட் ஜிபிடிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் திங்க் பண்றது வந்து சாட் ஜிபிடி அப்படின்றதே ஒரு மாடல், அது ஒரு எல்எல்எம் மாடல் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரிஜினலாக அது ஆன்சர் கிடையாது. ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், இல்லைனா ஒரு சாட் ஜிபிடி ராப்பர் அப்படின்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடி அப்படின்றது என்ன அப்படின்னா எல்எல்எம் ராப்பர். இட்ஸ் நாட் எ எல்எல்எம் ராப்பர். ஸோ ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து சாட் ஜிபிடின்றது ஒரு ப்ராடக்ட். இப்போ இமேஜின் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். ஸோ ஃபேஸ்புக்கோடைய கம்பெனி என்ன அப்படின்னா மெட்டா. ஸோ மெட்டான்ற கம்பெனி கீழே தான் ஃபேஸ்புக்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஓப்பன் ஏஐ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் தான் வந்து சாட் ஜிபிடி. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பன் ஏஐ வெப்சைட் போகணும் அப்படின்னா ஸோ ஓப்பன் ஏஐ மேபி நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஏஐ அதுதான் வந்து டெவலப்பருடைய ப்ளே கிரவுண்ட். ஸோ அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ஏஐ டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மாடல்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அப்படின்ற ஒரு விண்டோ இருக்கா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜிபிடி 5.2, ஜிபிடி மினி, ஜிபிடி 5 நானோ அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எல்எல்எம் மாடல். ஸோ இது ஒரு மாடல். 5.2ன்றது ஒரு எல்எல்எம் மாடல், 5 மினி அப்படின்றது ஒரு எல்எல்எம் மாடல், 5 நானோ அப்படின்றது எல்எல்எம் மாடல். ஸோ இதுதான் எல்எல்எம் மாடல்ஸ்.
ஸோ இது ஒவ்வொரு மாடலுமே என்ன அப்படின்னா நிறைய, இது ஒரு தனித்தனி மிஷின். இந்த மிஷினில் இவ்வளோ ரெக்கார்டை இன்புட்டாக கொடுத்து இது ட்ரெயின் பண்ணி இது வந்து எனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க போகுது. நான் டெக்ஸ்ட் என்ன கொடுத்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோக்கனாக ப்ரிடிக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ஓப்பன் ஏஐ அப்படின்றது கம்பெனி, அந்த ஓப்பன் ஏஐ கம்பெனியில் இவ்வளோ எல்எல்எம் மாடல்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது எல்எல்எம் மாடல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சாட் ஜிபிடி அப்படின்றது யாரு அப்படின்னா, சாட் ஜிபிடி அப்படின்றது இந்த ஓப்பன் ஏஐ உடைய ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோடைய பர்பஸ் என்ன, இந்த ப்ராடக்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்பிளாக சொன்னால் சாட் ஜிபிடி அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் எல்எல்எம் ராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து திங்க் லைக் இன்ஜின் பிளஸ் கார். ஸோ இன்ஜின் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்ஜின் மட்டும் வச்சுட்டு என்னால் டிரைவ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு காரை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் கண்டிப்பாக தேவை. கூடவே நம்மளுக்கு அடிஷ்னலாக வேற என்ன தேவை அப்படின்னா ஸ்டேரிங், பிரேக்ஸு, அப்புறம் இந்த காரோடைய பாடி, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தேவை. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்எல்எம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இந்த மாடல் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்னால் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனால தான் ஸோ இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாட் ஜிபிடி ப்ராடக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த யூஐ. இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படின்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கு. இதில் அட்டாச்மெண்ட் நீங்கள் எதாவது கொடுக்குறது வந்து அட்டாச்மெண்ட், இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறது, டீப் சர்ச் பண்ணுறது, இந்த ஃபோட்டோஸ் எதாவது வச்சு சர்ச் பண்ணுறது, இது இல்லைன்னா நீங்கள் ஆடியோ கொடுத்து சர்ச் பண்ணுறது, இந்த பட்டனு, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு யூஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த யூஐ ப்ளஸ் ஒரு சில சேஃப்டி ரூல்ஸ் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த மிஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு பேக் எண்டில் ரெக்வஸ்ட் போயிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வருது. ஸோ அந்த மாடல் வந்து நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு மேபி இப்போ நான் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ சென்னை ஈஸ்ன்னு கொடுத்த உடனே இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய கண்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்னை இஸ் எ கேபிட்டல் ஆஃப் விச் ஸ்டேட். ஸோ சென்னை இஸ் எ மெட்ரோ சிட்டி. ஸோ இப்போ எனக்கு சிட்டின்றது அதுவே ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ சென்னை இஸ் எ டயர் 1 சிட்டி, சென்னை இஸ் எ டிஸ்ட்ரிக்ட் ஆர் சிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் வருதா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெக்ஸ்ட்டை வந்து நான் ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது வந்து எல்எல்எம் ராப்பர். இது வந்து ஒரு ப்ராடக்ட். இந்த சாட் ஜிபிடி வந்து இன்டர்னலாக யாரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு எல்எல்எம் கனெக்ட் பண்ணுது. எய்தர் GPT 5.2 ஆர் GPT 5 மினி, GPT நானோ, ஏதோ ஒரு மாடலை இது இன்டர்னலாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து என்ன மாடல் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாடல் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஆட்டோ அப்படின்றது டிஃபால்ட்டாக சூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாடல் எனக்கு இன்டர்னலாக கனெக்ட் ஆயிருக்கும் பேக் எண்டில். நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறனோ அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கிறது வந்து. ஸோ அதோடைய நெக்ஸ்ட் வேர்டு சென்னை ஈஸ்ன்னு கொடுத்தோன்னே இது ஒரு மெட்ரோ சிட்டி, அப்படின்னா டயர் 1 சிட்டி, அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆர் சிட்டி, ஆஸ் ஏ கேபிட்டல் ஆஃப் விச் சிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு செட் ஆஃப் அது ஃப்ரீ டிஃபைன்டாக ட்ரெயின் ஆனது. ஸோ இது எப்படி எனக்கு டேட்டா வந்திருக்கும் அப்படின்னா இட் லேர்ன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஹியூஜ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லார்ஜ் டேட்டாவை நான் ஆல்ரெடி இன்புட்டாக கொடுத்து அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டனோ இந்த சர்ச் ஐக்கானோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மெமரி இந்த யூஐ கிரியேட் பண்ணி இந்த யூஐயில் எப்படி சர்ச் பண்ணுறோம், எப்படி பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே டைமில் வந்து மெயினாக எல்எல்எம் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஏ இன்ஜின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்எல்எம் மாடல் அப்படின்றது வந்து இன்ஜின், இந்த ஸ்க்ரீனு, இந்த பட்டனு, இந்த வாய்ஸ் அட்டாச்மெண்ட் இதெல்லாமே வந்து யூஐ. இதுதான் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த காருக்கான இருக்கிற அதர் பார்ட்ஸ் எக்ஸப்ட் இன்ஜினை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே. இது கூடவே அடிஷ்னலாக என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி கூடவே நிறைய சேஃப்டி ரூல்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் போயிட்டு நான் இந்த மாடலில் கேட்டேன் அப்படின்னா இப்போ பாசிட்டிவ் திங்கும் இருக்கும், நெகட்டிவ் திங்கும் இருக்கும். நம்மளுக்கு இப்போ பாலிடிக்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஏதாவது நம்ம ஹேக்கிங் ரிலேட்டடாவோ ஏதோ ஒரு சில விஷயம்லாம் நான் கேட்டேன் அப்படின்னா அதெல்லாம் அதை ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ஒரு சில ஃபில்டர்ஸ் அண்ட் ரெஃப்யூசல் லாஜிக்கெல்லாம் நான் உள்ள எழுதி வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல் சப்போர்ட் இருக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நான் உள்ளே போய் கொடுத்தேன் அப்படின்னா அது நிறைய இன்டர்னல் நிறைய டூல்ஸ் இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எடுத்துக்கிறது. இல்லை இதுவே ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் க்ளீன் பண்ணி கொடுங்க, அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் பண்ணி கொடுங்க, ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் கொடுங்க அப்படின்னா A to Z எல்லா விஷயத்தையுமே அதை கலெக்ட் பண்ணி நிறைய எக்ஸ்டர்னல் டூல்ஸை கனெக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா இந்த சாட் ஜிபிடி அப்படின்றதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒரு எல்எல்எம் மாடல் ப்ளஸ் ராப்பர் லேயர். அந்த ராப்பர் லேயர் தான் வந்து இந்த யூஐ, அதுக்கப்புறம் உங்களுடைய டூல்ஸ் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் பிடிஎஃப்க்கு டூலு, இமேஜுக்கு டூலு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலிசிஸ், செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஃப்டி ரூல்ஸு, இந்த நிறைய எல்லாமே ராப் பண்ணி ஒரு ப்ராடக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறதா வந்து சாட் ஜிபிடி.
ஸோ என்ன ரீசனுக்காக நம்மளுக்கு இந்த wrapper வேணும் அப்படின்னா, வெறும் எல்எல்எம் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ரா டேட்டாவே கிடைச்சிடும். ஸோ இதுவே நான் வந்து ஒரு wrapper ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்பரான டேட்டா ஸ்ட்ரக்சராக கொடுக்கும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கான்வர்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்வர்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ எல்எல்எம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டேட்லெஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாட் பாட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு கொஷின் கேட்குறேன், நெக்ஸ்ட் ஆன்சர் வருது, அடுத்தடுத்த கொஷின் நான் கேட்குறப்ப அடுத்தடுத்த ஆன்சர். ஸோ நான் ப்ரீவியஸாக அனுப்பின கொஷின்னு எனக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கொடுத்துருச்சு. ஆனால் எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் வந்து நியூ ரெக்வஸ்ட்டை தான் ட்ரீட் பண்ணும். ஸோ ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக பண்ண எல்லாத்தையுமே வந்து மெமரியை வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கீப்ஸ் யுவர் ப்ரீவியஸ் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கண்டெக்ஸ்ட் விண்டோ கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும் டீட்டெயிலாக. இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்எல்எம் அப்படின்றது வந்து ஒரு ரா மாடல் மாதிரி, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதுவும் ப்ளஸ் இந்த wrapper லேயர் இது ரெண்டுமே ஆட் பண்ணனால தான் நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யூஐயில் நம்ம போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கு கோடு கேட்டால் ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துரும். இதில் நிறைய டூல்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க, பிடிஎஃப்க்கு, இமேஜுக்கு, ப்ராப்பர் டேட்டா வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த இருக்கும். இதுவே இந்த wrapper இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எல்எல்எம் வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ணி அதுக்கான டேட்டா கொடுக்கும். இல்லை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் சினாரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வெதர் என்ன அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேபி இப்போ இந்த இடத்துல போயிட்டு டெல் மீ சென்னை வெதர் டுடே அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த எல்எல்எம் என்ன பண்ணும் அப்படின்னா, சென்னை அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாகவே ஹாட்டாக இருக்குது, இல்லை இன்னைக்கு கரண்ட் வெதர் என்ன அப்படின்றது எனக்கு, ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு ஸோ இன்னைக்கு என்ன வெதர் அப்படின்றது எனக்கு டிஃபைன் பண்ணிடுச்சா. ஸோ டிஃபால்ட்டாக இந்த கரண்ட் வெதர் வந்து 31 டிகிரி செல்சியஸ் அப்படின்லாம் கொடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாட் ஜிபிடி வந்து இப்போ இது லேட்டஸ்ட் மாடல்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாடலோடைய கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஏரியா மட்டும் பாருங்கள். ஸோ ஆகஸ்ட் 31, 2025. இப்போ இந்த வந்து 26ல நம்ம மார்ச்சில் இருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, 2025 எல்லாம் கட் ஆஃப். அப்போ மீனிங் என்னன்னா, இந்த மாடல் ட்ரெயின் பண்ணவங்க, இந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இதை டெப்ளாய் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை டெப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா அதை ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசாக எதுவும் ட்ரெயின் பண்ண போகிறதில்ல இந்த மாடல் அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 31, 25லவே அந்த கட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. அதை ட்ரெயின் பண்ணி அதை டெப்ளாய் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எப்படி இது கரண்டான டேட்டாவை இங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்றத நம்ம மெயின் டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது கரண்ட் டேட்டாவை கொண்டு வராது. எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃப் டேட் எப்பயோ அதோட முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்சுவல் டேட்டா ட்ரெயின் பண்ணது. பட் ஆக்சுவலாக இது எப்படி டேட்டா எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த எல்எல்எம் கூட ஒரு சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு wrapper உள்ள ஆட் பண்ணி வச்சிருக்குமா. ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாட் ஜிபிடி wrapper என்ன பண்ணும் அப்படின்னா வெதர் டூலை கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வெதர் டூல் அப்படின்றதுனா வெதர் ஏபிஐ கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த wrapper கால்ஸ் வெதர் ஏபிஐ டூல் அண்ட் அந்த ரியல் டைம் ஃபார்காஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டு அதை பண்ணணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உனக்கு ப்ராப்பராக இமேஜ் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அதோட டெக்ஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் எல்எல்எம் கொடுக்கும். அப்போ எல்எல்எம் என்ன பண்ணுது, உனக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி இருக்கிற கட் ஆஃப் டேட்டில் முடிஞ்சிடுச்சு, வெதர் டூல் யூஸ் பண்ணி நான் அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து அக்யூரேட்டாக உனக்கு ஆன்சர். ஸோ இதுதான் வந்து சாட் ஜிபிடியோடைய ஒர்க்கு. ஸோ அப்போ சாட் ஜிபிடி அப்படின்றது ஒரு எல்எல்எம் wrapper. அந்த எல்எல்எம் wrapper அப்படின்றது என்ன பண்ணணும்னா, நிறைய டூல்ஸ் அண்ட் நிறைய டேட்டாவை கனெக்ட் பண்ணி ரியல் டைம் டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து சாட் ஜிபிடி. ஓகேவா. ஸோ மெயினாக இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடியோடைய இன்டர்னலாக ஃப்ளோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த 3 விஷயம் கிளியராக புரியணுன்றதுக்காக தான் இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இது வந்து ஜெனரேட்டிவ் த நியூ கண்டென்ட், நியூ டெக்ஸ்ட், நியூ இமேஜஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜென்ஏஐ கான்செப்ட்ஸ். ஸோ எல்எல்எம் அப்படின்றது என்னன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எல்எல்எம் அப்படின்றது இட்ஸ் லைக் அ பிரெயின். ஸோ பிரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லார்ஜ் டேட்டாவை இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இட் கண்டெய்ன்ஸ் ஜஸ்ட் இமேஜின் ஒரு பில்லியன்ஸ் வேர்ட்ஸ், ஒரு பில்லியன்ஸ் புக்ஸு, டெக்ஸ்ட்டு, வெப்சைட்ஸு. ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இன்புட்டாக கொடுத்து அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணி அந்த மிஷின் இப்போ ரெடி டு ப்ரிடிக்ட் நெக்ஸ்ட் வேர்டு. ஸோ எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் இட் ப்ரிடிக்ட் த நெக்ஸ்ட் வேர்டு. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடியோடைய wrapper. ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது ஒரு எல்எல்எம் உடைய wrapper தான் வந்து சாட் ஜிபிடி. ஸோ இது என்ன பண்ணோம்னா, எல்எல்எம்
ப்ளஸ் எல்எல்எம் ப்ளஸ் wrapper லேயர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ChatGPT. ஸோ இது இருக்கிறனால தான் உன்னால் வந்து நிறைய டூல்ஸ் அண்ட் நிறைய கண்டென்ட்டை வந்து ரா டேட்டாவும் உனக்கு எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ இதான் வந்து ChatGPT. ஸோ இந்த 3 விஷயம் கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ChatGPT பைப்லைன் உள்ள எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் மெயின். இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து ChatGPTனா என்ன, எல்எல்எம்னா என்ன, அண்ட் ஜென்ஏ என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ChatGPT இன்சைடில் அது எப்படி நடக்குது. நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் எப்படி நம்மளுக்கு வந்து உள்ள ப்ரிடிக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோக்கன் ஆர் நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அது நமக்கு எப்படி ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி மேபி நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணலை, இந்த விண்டோ. ஸோ இது வந்து என்னென்னா இந்த வெப்சைட் எப்படி போகணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் openapi.com அப்படின்னு போனீங்க அப்படின்னா இது டெவலப்பருடைய விண்டோ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனியில் வந்து எல்எல்எம் வந்து நான் அக்சஸ் பண்ணணும், ஓப்பன் ஏபிஐயோடைய எல்எல்எம் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன போகணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஏபிஐயில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த developers.openai.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போயிருவீங்க. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாடல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஒவ்வொரு மாடல் இப்போ என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் என்னென்ன ப்ரைஸிங் அப்படின்றத அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாடல் வந்து இன்புட் டேட்டாக்கு எவ்வளோ, அந்த கேட்ச்டு இன்புட் அவுட்புட், இந்த 3 விஷயத்துக்கான ப்ரைஸிங்கை வந்து அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேபி இப்போ நம்ம ஏதாவது ஒரு மாடல் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த GPT-5 மினி. ஸோ மோஸ்ட்லி வந்து மினி ஆர் நேனோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் வந்து இந்த 5.2 அப்படின்றது நியூ வெர்ஷன் போல் இப்போ மினி வெர்ஷனுக்கு போகிறேன். ஸோ இந்த எல்எல்எம் மாடலை நான் என் ப்ராஜெக்ட்குள்ளே இன்டெகிரேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணுங்கள். ஸோ ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்பீடு, ப்ரைஸு, இன்புட், அவுட்புட், அதுக்கப்புறம் வந்து இந்த GPT-5 மினி அப்படின்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜென்ஏ இன்ஜினியராக ஆக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஜென்ஏ இன்ஜினியர் ஆக ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு திங் என்ன வேணும் அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஆர் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ள அந்த எல்எல்எம் மாடல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த மாடலை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த மாடல் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாடலை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை படிக்கணும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ChatGPTயில் என்ன மாடல் உள்ளே யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற. ஸோ அப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ண போகிறோம், எப்படி அதை என் ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் மெயினாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாடல் என்ன, இதோட கேப்பபிலிட்டி என்ன. ஸோ இந்த GPT-5 அப்படின்றது ஒரு மாடல், எல்எல்எம் மாடல். இந்த GPT-5 உடைய கேப்பபிலிட்டி என்ன, இதோட ஸ்பீடு என்ன, இதோட ப்ரைஸ், இதோட இன்புட் சைஸ் நான் எவ்வளோ எடுத்துப்பேன், ஸோ மேக்ஸிமம் இன்புட் சைஸ் எவ்வளோ எடுத்துப்பேன், அவுட்புட் டோக்கன் எவ்வளோ நான் கொடுப்பேன், அப்புறம் டோட்டலாக ப்ரைஸிங் எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹவு பவர்ஃபுல் த மாடல் இஸ் அண்ட் ஹவு மச் இட் டஸ் காஸ்ட் அப்படின்றத இதோட மீனிங். இந்த ஏபிஐ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாடலுக்கு நான் யூஸ் பண்ணால் இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அதே டைமில் வந்து இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இது மெயினாக வரும். மெயினாக இந்த மாடல் அப்படின்றது வந்து இப்போ நம்ம டெவலப்பர்ஸ் வந்து ஏன் இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து சாட் பாட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை ஏஐ அசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஏஐ கோடிங் டூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அப்படின்னா ஏஐ சர்ச் டூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி சாட் பாட்ஸோ இல்லை ஏஐ ஏஜென்ட்ஸோ இல்லை அசிஸ்டன்ஸோ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த எல்எல்எம் ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு எல்எல்எம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் என்னுடைய கண்டென்ட்டை வச்சு நான் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான். அப்போ நம்மளுக்கு மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த மாடல் வந்து எந்த அளவுக்கு கேப்பபிள் இன் மை அப்ளிகேஷன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ ரீசனிங் ஹைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரீசனிங் ஹை அப்படின்றது என்ன அப்படின்னா மெயினாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்றதான் மீனிங். ஸோ ப்ராப்ளம் அப்படின்றத நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ChatGPTயில் போயிட்டு
நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வர வேர்டு அதை ப்ரிடிக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து எந்த அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்றத அதோட மீனிங். ஸோ அதுதான் இங்கே ஹையன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையனாலே பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாடல் வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம். மேபி உங்கள் கோடிங்காக இருக்கலாம், இல்லை லாஜிக்காக இருக்கலாம், இல்லை ஆர்கிடெக்சர் டிசைனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது எரர் கொடுத்துட்டு அந்த எரரை டீபக் பண்ண சொல்லலாம். ஸோ என்ன கண்டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்சரை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இமேஜின் இப்போ நான் எக்ஸ்பிளைன் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர், இல்லைனா எக்ஸ்பிளைன் ஜாவா, இல்லைனா எக்ஸ்பிளைன் ரைட் ஜாவா கோட் ஃபார் எஸ்டிஏபி, அந்த மாதிரி எது கொடுத்தாலுமே இந்த மாடல் வந்து ஸ்மார்ட்டாக உனக்கு திங்க் பண்ணி உனக்கு ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுன்றது பை டிஃபால்ட்டாகவே ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த மாடல் வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது அதோட மீனிங். ஸோ இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல ஃபாஸ்ட் இருக்கா, இப்போ மேபி இங்கே போங்க GPT 5.2க்கு போங்க, இங்கே வந்து மீடியம். ஸோ அந்த ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மீடியம் கொடுத்துருக்காங்க. அதே இந்த இடத்துல ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா GPT நம்ம போயிருக்கிறது GPT 5. மினி, இதில் வந்து ஃபாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீனிங் என்ன அப்படின்னா அந்த GPT 5 விட GPT 5 மினி அப்படின்றது வந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது அப்படின்றது அதோட மீனிங். ஸோ அப்போ மெயினாக GPT 5 அப்படின்றது வந்து குட் பேலன்ஸ் வந்து ஸ்பீடு ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட் திங்கிங் இது ரெண்டுமே இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இந்த மினி மாடலை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து மெயின் பாயிண்டாக இங்கே நம்ம எடுத்துக்கணும். அதே டைம் வந்து ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் அப்படின்றது இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து $0.25 இன்னொன்று வந்து $2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்புட்டுக்கு, இன்னொன்று வந்து அவுட்புட்டுக்கு. ஸோ மெயினாக இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டோக்கன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 0.25, அதுக்கப்புறம் கேட்ச்டு இன்புட் வந்து 0.25, அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா $2. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா பர் 1 மில்லியன் டோக்கன்ஸ். ஓகே, ஸோ 1 மில்லியன் டோக்கன் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ மேபி இதே பிளாட்ஃபார்ம் வெப்சைட்லவே platform.openai.com டோக்கனைசர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த OpenAI பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்மலாக வந்து இப்போ இந்த GPT 5 வெர்ஷன்ஸ் ஆர் GPT 4, GPT 3 இந்த மாதிரி எந்த வெர்ஷன் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து GPT 5 தான் யூஸ் பண்ணுறேன், அதவே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். மேபி இப்போ வந்து எக்ஸ்பிளைன் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் கொடுக்குற டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இமேஜின் இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ChatGPTயில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆஸ் எ ஹியூமன் ஆர் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட். நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ்லேயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நான் ChatGPT போயிட்டு ஒரு கண்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்றேன். இந்த ChatGPT இந்த கண்டெக்ஸ்ட் கொடுத்த உடனே ChatGPT அதை போயிட்டு ட்ரெயின் ஆன டேட்டாவை வச்சு அந்த நெக்ஸ்ட் வேர்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பரான டேட்டாவை இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ChatGPT கொடுத்துருக்கிற கண்டென்ட். புரியுதா? ஸோ ChatGPT என்ன பண்ணுச்சு, எனக்கு அந்த மைக்ரோ சர்வீசஸ்னால் என்ன, இப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோடனே அந்த மைக்ரோ சர்வீஸை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸ்டில் இட் கம்ப்ளீட்லி இன்னும் ஜென்ரேட் பண்ணி முடிக்கல. ஸோ எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதை முடிட்டோம். நான் இது முடிச்ச பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இது வந்து இந்த இவ்வளோ டெக்ஸ்ட் எனக்கு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து 3 கீவேர்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது 3 வேர்டு. ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் டோக்கனைசர் வெப்சைட்டில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே இந்த இடத்துல கீழே பாருங்கள் டோக்கன் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கா. ஸோ மொத்தமாக நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு வந்து 34 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 34 கேரக்டர்ஸில் வந்து அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 4 டோக்கனாக. ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ChatGPT ஆர் LLM மாடலை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ டிஃபைன்டாக ட்ரெயின் ஆனப்போ எல்லா வேர்டுமே வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சிருக்காது. மேபி இப்போ அது ட்ரெயின் ஆனப்போ எக்ஸ்பிளைன் அப்படின்ற ஒரு வேர்டு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். மைக்ரோ சர்வீஸ் அப்படின்ற ஃபுல் வேர்டு அது ட்ரெயின் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால நான் ஒரு வேர்டு கேட்டு அந்த வேர்டு அதுக்கு தெரியல அப்படின்னா அதுவே ஒரு ஆன்சரை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த மிஷின் என்ன பண்ணும், அந்த சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என்ன வேர்டு கொடுத்தனோ அந்த வேர்டு அங்கே இருக்கான்னு செக் பண்ணும். அங்கே ட்ரெயின் பண்ண டேட்டா இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அதை நான் வந்து டோக்கனாக ஐடென்டிஃபை. இதுவே அதுக்கு நான் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து அது ட்ரெயின் ஆகாமல் இருக்குது, அதுக்கு அந்த டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா அதவே அது சப் டோக்கனாக பிரிச்சுக்கும். அப்போ மைக்ரோ சர்வீசஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மைக்ரோ தனியாக சர்வீசஸ் தனியாக பிரிச்சிருக்கு.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸையும் டோக்கனாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிளைன் அப்படின்றது ஒரு டோக்கன், மைக்ரோ அப்படின்றது ஒரு டோக்கன், சர்வீசஸ் அப்படின்றது ஒரு டோக்கன், ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஒரு டோக்கன். மொத்தமாக இங்கே 4 டோக்கன் எடுத்திருக்கா. இதுதான் வந்து இன்புட் டோக்கன். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டோக்கனுக்கு வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறேன், இது வந்து டோட்டலாக இன்புட் அவுட்புட் கேட்ச்டு இன்புட் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக வந்து 1 மில்லியன் டோக்கன். ஸோ 1 மில்லியன் டோக்கனை இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் டோக்கனுக்கு வந்து எனக்கு டோட்டலாக ஓவராலாக அதை சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த GPT-5 வந்து ஆல்மோஸ்ட் 14. இது மேபி நம்ம GPT மினி ஓப்பன் பண்ணிக்கலாம், அது ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $2.25 மேக்ஸிமம் $2.5 தான் உங்களுக்கு வந்து இந்த 1 மில்லியன் டோக்கனுக்கு வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ அப்போ ரொம்ப காஸ்ட் வைஸில் கம்மியாக இருக்குன்றனால தான் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி எல்எல்எம் யூஸ் பண்ணி அவங்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டே டு டே லைஃப்பில் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்றது வெறும் 4 டோக்கன் எடுத்திருக்கு. இப்போ அதே சாட் ஜிபிடி ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இந்த அவுட்புட்டை மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு செகண்ட். ஸோ மேபி இது வரையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த அவுட்புட் எவ்வளோ வந்திருக்கோ அந்த அவுட்புட்டை நான் பேஸ்ட் பண்ண இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் எடுத்து காப்பி பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3495 கேரக்டர்ஸ் இருக்குது, 680 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த டோக்கன் எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுவே என்னென்ன கீ, இப்போ இந்த இஸ்ஸுக்கு ஒரு டோக்கன், ஏக்கு ஒரு டோக்கன், அப்ரோச்சுக்கு ஒரு டோக்கன், இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கு ஒரு டோக்கன் எடுத்திருக்கு. ஸோ அப்போ ஓவராலாக ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுது அப்படின்னா மினிமம் 1 மில்லியன் டோக்கனுக்கே நான் $2.5 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாடல் நீ யூஸ் பண்ணுற அப்படின்னா இந்த 1 மில்லியன் டோக்கனுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட்டை சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதான் ப்ரைசிங். அதில் இங்கே இன்புட் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே இன்புட் அப்படின்றதும் அவுட்புட் அப்படின்றது என்னன்னா, இன்புட்டில் வந்து நீ டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் இன்புட்டாக கொடுக்கலாம். அவுட்புட் வந்து இந்த எல்எல்எம் மாடலில் வந்து ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். இதுவே நீ இமேஜாக வேணும் எனக்கு, இல்லை வீடியோவாக வேணும், ஆடியோ வேணும்னா அதுக்கு வேற எல்எல்எம் நீ யூஸ் பண்ணணும். பட் இது இன்புட் வந்து டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் இன்புட் இந்த எல்எல்எம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அவுட்புட் வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபீச்சர்ஸ். அதே டைமில் இங்கே கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த 400K கண்டெக்ஸ்ட் விண்டோ, அப்புறம் 128K மேக்ஸ் அவுட்புட் டோக்கன்ஸ், அதுக்கப்புறம் இதில் கட் ஆஃப் டைமு, அதுக்கப்புறம் ரீசனிங் டோக்கன் சப்போர்ட் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ காஸ்ட் வைஸில் உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிச்சு எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த 4மே என்ன பர்பஸ் அப்படின்னா, கண்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இந்த ஹவு மச் இன்ஃபர்மேஷன் த மாடல் கேன் ரிமெம்பர் இன் ஒன் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் இன்புட் வந்து நீ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இந்த 400K டோக்கன்ஸ் வரையும் உன்னால் இன்புட் கொடுக்க முடியும். அவ்வளோ இன்புட்டுமே சிங்கிள் இன்புட்டாக வாங்கி என்னால் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யாரும் இந்த எல்எல்எம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஆர் யூ கேன் டேக் லைக் திஸ், ஒரே ரெக்வஸ்ட்டாக அவ்வளோ கொடுக்காம நம்ம ஸ்பிளிட் பண்ணி கூட கொடுக்கலாம். பட் மெயின் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் ரெக்வஸ்ட்டில் என்னால் வந்து 400K டோக்கன்ஸ் வரைக்கும் என்னால் இன்புட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம மேக்ஸிமமே நம்ம முன்னாடி கொடுத்தது வந்து வெறும் 4 டோக்கன் தான். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, 400K டோக்கன்ஸை வந்து நம்மளால் வந்து சிங்கிள் ரெக்வஸ்ட்டை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கண்டெக்ஸ்ட் விண்டோக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் இன்புட்டே வந்து 400K. அதே மாதிரி சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 128K விண்டோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துச்சு, 680 தான் டோக்கன் அவுட்புட்டாக கொடுத்துச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இவ்வளோ அவுட்புட்டை வந்து என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டெக்ஸ்ட் வில் பி கன்சிடர் எஸ் எ டோக்கன். அவ்வளோதான். நம்ம இன்புட்டும் டோக்கனாக தான் கன்சிடர் பண்ண போது, அவுட்புட்டும் டோக்கனாக தான் கன்சிடர் பண்ண போது. ஸோ டோக்கன் அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து கட் ஆஃப் டைம், இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2024. ஸோ May 31, 2024 அதில் தான் இந்த நாலேஜ் கட் ஆஃப் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த எல்எல்எம் கிட்ட கேட்டால் தெரியாது. ஸோ அப்போ நம்ம எல்எல்எம் என்ன பண்ணோம்னா ரியல் டைம் டூவில் கனெக்ட் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை ஃபிச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் வந்து அதோட மெயின் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் டேட் முடிச்ச பின்னாடி மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் டோக்கன் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ், அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெக்ஸ்டையோ இல்லை ஏதாவது ஒரு டோக்கன் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட இன்டர்னல் ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு இன்டர்னல் ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா. சிம்பிளாக சொன்னால் அந்த மாடல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்டர்னலாக போய் திங்க் பண்ணுது பிஃபோர் கிவிங் ஆன்சர். அது என்ன பண்ணுது அப்படின்னா ரீசன் கண்டுபிடிக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு
என்ன ஆன்சர் நான் கொடுக்கணும் அப்படின்றத இன்டர்னலாக உள்ளே போயிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது ஆர்கிடெக்சராக கொடுக்கணுமா, இல்லை கோடாக கொடுக்கணுமா, இல்லை மேத்தமெட்டிக்கலாக கொடுக்கணுமா அப்படின்றத வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ரீசனை வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்த சப்போர்ட்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேஜராக இதோடைய கம்ப்ளீட் மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எல்எல்எம். இந்த எல்எல்எம் மாடலை நீ உன் ப்ராஜெக்டில் நீ இன்டகிரேட் பண்ணுற அப்படின்னா அதிகபட்சம் உன்னுடைய காஸ்ட் வந்து $2.5 $1 மில்லியன் டோக்கன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆக போகுது. அதில் மேக்ஸிமம் இன்புட் நான் இவ்வளோ எடுத்துப்பேன், மேக்ஸிமம் அவுட்புட் நான் இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்றத 2 கொடுத்துருக்காங்க. அதோட நாலேஜ் கட் ஆஃப் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நான் இன்புட் என்ன ஃபார்மேட் வாங்குவேன், அவுட்புட் என்ன ஃபார்மேட் கொடுப்பேன் அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கம்ப்ளீட். இதுலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இப்போ நம்ம மூணு கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த நானோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்புட்டுக்கு மினி யூஸ் பண்ணால் எவ்வளோ இன்புட் எடுத்துக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்த எல்எல்எம் மாடல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எல்எல்எம் மாடல் நிறைய ஓப்பன் ஏஐயுமே இருக்குது, ஓப்பன் எல்எல்எம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் ஏஐல போனீங்கன்னா எல்லாமே சார்ஜ், ஆனால் மினிமம் சார்ஜ் தான் இருக்கும். இது இல்லாமல் கிளாட் போனீங்க அப்படின்னாலும் என்ன அப்படின்னா ஃப்ரீ யூஸ் பண்ணி கூட உங்கள் ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்எல்எம் எப்படி இன்டகிரேட் பண்ணணுன்றதை போகிறதுக்கு முன்னாடி எல்எல்எம்னா என்ன, ஜென்ஏனா என்ன, எல்எல்எம்ல என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கிளியர் எடுத்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மெயின் நம்ம டாபிக் வந்து எல்எல்எம் உடைய ChatGPT இன்சைட் என்ன நடக்குது, அந்த உள்ள இருக்கிற பைப்லைன் வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்எல்எம் பைப்லைனை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஸோ டோக்கன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், ப்ராம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக அந்த பைப்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும் இந்த ஸ்லைடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து எல்எல்எம் உடைய பைப்லைனோட கம்ப்ளீட் ஓவர்வியூ. ஸோ இப்போ நீ ஒரு யூசர் இன்புட்டாக கொடுத்த அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூசர் இன்புட் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு யூசர் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னவா மாறுது அப்படின்னா டோக்கனைசேஷனாக பண்ணுது. டோக்கனைசேஷனை வந்து டோக்கன் ஐடியா கன்வெர்ட் பண்ணுறாங்க. அங்கிருந்து எம்பெடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போகுது. அதுக்கப்புறம் பொசிஷனல் என்கோடிங். ஒன்ஸ் பொசிஷனல் என்கோடிங் கம்ப்ளீட் ஆன பின்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் எம்பெடிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் என்கோடிங் அப்படின்னு இருக்கும். அதுலேருந்து அட்டென்ஷன் லேயர் ஒன்று இருக்கும், அட்டென்ஷன் லேயர். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் டோக்கனை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ நான் ஒரு யூசர் இன்புட்டாக கொடுத்து ஒரு அவுட்புட்டை வர்றது வந்து ஆஸ் அ எண்ட் யூசர், நார்மல் யூசருக்கு வந்து ஒரு ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும்னு நெசசரி கிடையாது. ஆனால் ஏஐ யூஸ் பண்ண தெரியும் எனக்கு. அதுவே அந்த ஏஐக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியணும். டோக்கனைசேஷனா என்ன, டோக்கன் ஐடினா என்ன, எம்பெடிங்னா என்ன, பொசிஷனல் எம்போடிங்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜென்ஏ இன்ஜினியர் படிக்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் ரேக் படிப்பீங்க, எம்சிபி படிக்கீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ் வந்து இந்த டாபிக்ஸ் தான். ஸோ டோக்கனைசேஷன், டோக்கன் ஐடி, எம்பெடிங், பொசிஷனல் என்கோடிங், டிரான்ஸ்ஃபார்மர், அட்டென்ஷன் லேயர் அண்ட் நெக்ஸ்ட் டோக்கன் ப்ரிடிக்ஷன். ஸோ இதை என்னன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்புட் பார்க்கலாம். ஸோ யூசர் இன்புட் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ யூசர் இன்புட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமனாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இடத்துல வந்து ஸோ எக்ஸ்பிளைன் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வேற இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சே நம்ம ஒவ்வொரு ஃபீல்டாக போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணிடலாம். மேபி வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸ் ஸோ அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை சிங்கிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த சென்டென்ஸ் நான் ChatGPTல கொடுத்த உடனே இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த வாட் இஸ் மைக்ரோ சர்வீஸ் எடுத்துக்கலாம் மேபி. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எல்எல்எம் கிட்ட இன்புட்டாக கொடுக்குறப்ப இந்த டெக்ஸ்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆகணும், நம்பர்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா அதை ஆன்சராக நான் கொடுக்கணும் எண்ட் யூசர்ஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த 3 ஸ்டெப் மட்டும் ஸ்டேஜாக எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்ல இருந்து எப்படி நம்பராக ட்ராவல் ஆகுது, நம்பர்லேருந்து அகைன் எப்படி ஆன்சராக வருது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் யூசர் இன்புட் வந்து வாட் இஸ் மைக்ரோ சர்வீஸ். ஓகே, இப்போ மைக்ரோ சர்வீஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அப் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா டோக்கனைசேஷன் அப்படின்னா என்ன நம்மளுக்கு புரியணும். ஓகே, ஸோ டோக்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இந்த ஸ்லைடு பார்த்தோம். இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஏஐல வந்து டோக்கனைசர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. நம்ம கொடுக்குற எல்லா கீவேர்டு வந்து டோக்கனை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. மேபி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வாட் இஸ் மைக்ரோ சர்வீஸ் அந்த கொஸ்டின் மார்க் இதை 3மே எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே கொடுத்த உடனே எனக்கு வந்து மொத்தமாக 6 டோக்கன் எடுத்திருக்கு. ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா 6 டோக்கன்ஸ், டோட்டலாக 28 கேரக்டர்ஸ்,
இதில் பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்றதுக்கு ஒரு டோக்கன், இஸ் அப்படின்றதுக்கு ஒரு டோக்கன், ஸோ ஜாவா அப்படின்றது ஒரு டோக்கன், மைக்ரோ சர்வீஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எல்எல்எம் cannot directly process your full sentence characters like humans. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோடனே அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக பிரிக்கணும். அதுதான் வந்து எல்எல்எம் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொன்னால் எல்எல்எம்க்கு வந்து ஒரு மிஷின், ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு மிஷின். மிஷினுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்பர்ஸ் மட்டும் தான் புரியும். மிஷினுக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும், டெக்ஸ்ட் புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட்டை வந்து மிஷினுக்கு, ஹியூமன் டெக்ஸ்ட்டை வந்து மிஷினுக்கு புரியுற மாதிரி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் பீசஸாக பிரிக்கணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த ஃபுல் சென்டென்ஸை வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, பட் மிஷின் இந்த ஹியூமனுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஒரு ஏபிசிடி அந்த மாதிரி கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு வேர்டை கற்றுப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு கற்றுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மீனிங் எல்லாம் புரியும்ல. அதே மாதிரி தான் மிஷினும். ஸோ மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் கொடுத்த ஃபுல் சென்டென்ஸை வந்து சின்ன சின்ன பீஸாக பிரிச்சுக்குது. ஸோ வாட் தனியாக, இது எப்படி பிரிக்குது அப்படின்னா பேஸ்ட் அப்பான் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங்கில் வந்து அது எப்படி பிரிச்சிச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்குது. ஸோ இதெல்லாம் நான் ட்ரைனிங் எப்படி பண்ணுது அப்படின்றத தனி ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஸோ வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸை நான் கொடுத்த உடனே அது தனித்தனி பீஸாக பிரிச்சுக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு டெக்ஸ்டையுமே வந்து இப்போ ஒவ்வொரு டோக்கனாக எடுத்துக்கிச்சு. ஸோ வாட்ன்றது ஒரு டோக்கன், இஸ்ன்றது ஒரு டோக்கன், ஜாவா மைக்ரோ சர்வீஸான டோக்கன். ஓகேவா. ஸோ டோக்கனாக பிரிச்சிடுச்சு. ஸோ இந்த டோக்கன் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மால் சங்க் ஆஃப் டெக்ஸ்ட், அந்த சின்ன சின்ன சங்காக பிரிச்சுக்கிச்சு. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ டோக்கனைஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ டோக்கனைஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக சொன்னால் மாடல் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வேர்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அதே மாதிரி வந்து அந்த மாடல் வந்து இப்போ இந்த வாட் அப்படின்ற வேர்டு வந்து ஆல்ரெடி இந்த மாடலுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இது ஒரு டோக்கன். மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றது வந்து இந்த டோக்கன் அந்த மாடலுக்கு வந்து ஆல்ரெடி அந்த வேர்டு கிடையாது, அதனால தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மைக்ரோ அப்படின்ற ஒரு வேர்டு அந்த மாடலில் இருக்குது, சர்வீசஸ் அப்படின்ற ஒரு மாடலில் இருக்குது, அதனால அதை ரெண்டு டோக்கனாக பிரிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ மீனிங் மாடல் வந்து எல்லா வேர்டையுமே ஞாபகம் வச்சிருக்காது, அதனால அதுக்கு இருக்கிற வேர்டு என்னென்ன வேர்டெல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருக்கோ அதுக்கு தனி டோக்கன் அலோகேட் பண்ணிடும். ப்ளஸ் எதெல்லாம் இல்லையோ அதுக்கு தனித்தனி செப்பரேட் வேர்டாக பிரிச்சுட்டு அதை என்ன பண்ணுது அப்படின்னா சப் டோக்கனாக. ஓகேவா. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே தனித்தனி டோக்கனாக பிரிச்சுட்டேன். ஸோ பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ChatGPT கிட்ட வந்து வாட் இஸ் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுத்துட்டீங்க. இது வந்து ஸ்டேஜ் 1. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன், டோக்கனாக பிரிச்சுட்டேன். எங்கள் ஸ்டேஜ் 2ல் டோக்கனாக பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ டோக்கனாக பிரித்த பின்னாடி நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் வொக்காபுலரி அண்ட் டோக்கன் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் என்ன சொன்னேன், மிஷின் வந்து டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, அதனால டோக்கனாக பிரிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னா, ஸ்டில் டோக்கனுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. தெரியுதா. ஸோ வாட் இஸ் ஜாவா மைக்ரோஸ் மேபி இப்போ இதில் இன்னொரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டுக்கு வந்து ஒரு டோக்கன் இருக்கா, இங்கே வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீசஸ் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டுக்கான டோக்கன் தான் வந்து 6 டோக்கன், அந்த 6 டோக்கன் தான் இது. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ஸ்லைடில் வொக்காபுலரி அண்ட் டோக்கன் ஐடின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈச் டோக்கன் ஆஸ் ஏ நியூமரிக் ஐடி இன் த மாடல் டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா அப்படின்றதுக்கு வந்து டோக்கன் ஐடி வந்து 4210, மைக்ரோ அப்படின்றதுக்கு வந்து டோக்கன் ஐடி வந்து 8832 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ டோக்கன் ஐடி அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் அன் இண்டெக்ஸ் லைக் அ ரோல் நம்பர் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த ஸ்லைட்லேயே பாருங்க. இப்போ வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றதுக்கான டோக்கன் வந்து இதுதான். டோக்கன் ஐடின்னு ஒன்று இருக்கா, இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் டோக்கன் ஐடின்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸ்க்கான டோக்கன் ஐடி என்னன்றதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டுக்கான டோக்கன் ஐடி வந்து 4827. இது தெரியுதா. வாட்டுக்கான டோக்கன் ஐடி வந்து 4827. மேபி அது வாட்டுக்கான டோக்கன் ஐடி தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணு, ரிமூவ் பண்ணிவிடு, மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் வாட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு டோக்கன் தான் இருக்குது, இதோட டோக்கன் ஐடி பார்த்தீங்கன்னா 4827. மேபி இதை நோட். இப்போ இந்த வாட்டை வந்து நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தவொடனே இங்கே கேரக்டர் மாறுதா. அப்போ இந்த இடத்துல வந்து கேரக்டர் எக்ஸ்ட்ரா வர இந்த இடத்துல வந்து டோக்கன் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது, அந்த ஸ்பேஸ்க்குமே டோக்கன் வந்து மாறுது. இப்போ இந்த டோக்கன் ஐடி பாருங்க, வாட்டுக்கான டோக்கன் ஐடி வந்து முன்னாடி வந்து இருந்த நம்பரும் இப்போ இருக்கிற நம்பரும் வேறையா இருக்கு. அப்போ அந்த ஸ்பேஸையும் வச்சு கால்குலேட் பண்ணிக்குது. இப்போ மேபி நான் மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டேன்.
இப்போ என்னோட டோக்கன் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டுக்கு 4827. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும், அதே ஒரே டோக்கனாக தான் இருக்குது. முன்னாடி வந்து 4 கேரக்டர் இருந்துச்சு, இப்போ 5 கேரக்டர் இருக்குது, ஸ்டில் ஒரே டோக்கனாக தான் இருக்குது. இப்போ இந்த டோக்கன் ஐடி பார்த்தீங்கன்னா 4614. ஸோ முன்னாடி இருந்த ஐடி இப்போ இருக்கிற ஐடி வேறு. ஸோ அப்போ இங்கே என்ன பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்எல்எம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ டிஃபைண்டாக ட்ரெயின் பண்ணி அதை ஒரு கட் ஆஃப் டேட்டோட அந்த டெப்ளாய்மெண்ட் இந்த ட்ரெயின் பண்ணுறப்ப பண்ணுது அப்படின்னா ஒரு டிக்ஷனரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஒரு டிக்ஷனரி அப்படின்ற ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுது. அந்த டிக்ஷனரியில் எல்எல்எம் ட்ரெயின் பண்ணுறப்ப நிறைய கீவேர்ட்ஸ் இன்புட்டாக கொடுத்துருப்பீங்க, நிறைய வேர்ட்ஸு, வெப்சைட்ஸு, புக்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்புட்டாக கொடுத்துருப்பீங்க. அது எல்லாத்தையுமே படித்து எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டிக்ஷனரி ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அந்த டிக்ஷனரி பேர் தான் என்ன அப்படின்னா இந்த vocabulary அண்ட் டோக்கன் ஐடி. ஸோ இந்த டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேபி நான் அந்த டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த மாடல் ட்ரெயின் ஆகிறப்ப இது வந்து நான் சொல்கிறது வந்து லேர்னிங் டைம், அந்த ட்ரெயின் பண்ணுற நடக்கிற டைமில் இந்த vocabularyன்ற டோக்கன் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. இப்போ இமேஜின் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டோக்கன். ஸோ டோக்கனில் ஃபஸ்ட்டு டோக்கன் என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேபி இது வந்து டோக்கன். ஸோ இந்த டோக்கனில் வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெயின் ஆனப்போ இந்த டெக்ஸ்ட் தான் ட்ரெயின், அது வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸுமே எல்லா வேர்ட்ஸுமே ட்ரெயின் பண்ணி ரெடிமேடாக வச்சிருக்கு. நம்மளோட வேலை என்னன்னா இந்த டெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த டெக்ஸ்ட் ஆல்ரெடி ட்ரெயின் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு போய் செக் பண்ணணும். அந்த vocabulary அண்ட் டிக்ஷனரி, அந்த vocabulary மாடல் அப்படின்றது என்னன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி. இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்த உடனே இந்த டிக்ஷனரியில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கான டோக்கன் ஐடி என்னவோ அந்த டோக்கன் ஐடி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இப்போ இமேஜின் இப்போ இந்த வந்து வாட் அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ அந்த டோக்கன் ஐடி ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணி அந்த டோக்கன் ஐடி வந்து 4614 வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து டோக்கன் ஐடி. ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றது டோக்கன் ஐடி அப்படின்றது அது கரஸ்பாண்டிங் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன் ஐடி இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ டிஃபைண்டாக ட்ரைனிங் பீரியட்லவே ஜென்ரேட் பண்ணி நம்ம எல்எல்எம்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நான் சிஸ்டமுக்கு வந்து என்ன புரியாது, சிஸ்டமுக்கு வந்து டெக்ஸ்ட் டைரக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அதனால தான் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்பராக மாற்றி வச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா vocabulary மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த vocabularyக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்க போது அதுதான் டோக்கன்ஸ் சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், டோக்கன் அப்படின்றது ஸ்மால் சங்க், ஒரு ஸ்மால் பீஸ் அப்படின்றது. ஸோ அதோடைய டோக்கன் ஐடி தான் வந்து நம்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட மெயின் பாயிண்ட். ஸோ மெயினாக இங்கே என்ன இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா டோக்கன் ஐடிக்குமே மீனிங் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து வாட்டுக்கான டோக்கன் ஐடி தான் இது. ஸோ வாட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, எனக்கு மீனிங் எதுவுமே இல்லை. இட்ஸ் சிமிலர் டு ரோல் நம்பர் மாதிரி தான். இப்போ நான் ஒரு ரோல் நம்பர், ஸோ ரமேஷோட ரோல் நம்பர் வந்து 10. அப்போ நான் வந்து டசின் மீன் 10 அப்படின்றது ரமேஷ் அப்படின்றதுக்கான மீனிங் எல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அது ஒரு ரோல் நம்பர். ஸோ அந்த மாதிரி தான் டோக்கன் நம்பர் அப்படின்றது ஒரு ரோல் நம்பர். ஸோ அப்போ இந்த இதோடைய மீனிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நான் எப்படி நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறோம். ஸோ மெயினாக வந்து இங்கே டோக்கன் ஐடி அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் இண்டெக்ஸ் தான். ஸோ இதுக்கு மீனிங் கிடையாது. ஸோ மீனிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்படிங்ஸ். ஸோ இங்கே தான் வந்து மீனிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மீனிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எம்படிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்படிங்ஸ் அப்படின்றது என்னன்னா இந்த மெயின் கன்ஃபியூஷன் பார்ட் வந்து எம்படிங் தான். பட் இதை கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரேங்க் படிக்கிறப்போ உங்களுக்கு இதுதான் மேஜராக யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு டோக்கன் ஐடி எடுத்துக்கலாம். மேபி இப்போ நான் வந்து இப்போ வாட் இஸ் ஜாவா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றப்ப இப்போ நான் வந்து ஜாவாக்கு மட்டும் என்ன டோக்கன் ஐடின்னு எடுத்துக்கிறேன். மேபி என்னுடைய ஜாவாக்கான டோக்கன் ஐடி வந்து 12996. இதுதான் வந்து ஜாவாக்கான டோக்கன் ஐடி. ஓகே, இதை வந்து ஜாவாவுடைய டோக்கன் ஐடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டோக்கன் ஐடியை ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன போகணும், ஸ்டேஜ் 4க்கு வந்து எம்படிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ எம்படிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எம்படிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் இந்த இடத்துல டோக்கன் ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா மாடல் வந்து கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் இந்த 12996 அப்படின்னா என்னன்றது மாடலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா எம்படிங் டேபிள் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் இருக்குது, இதுக்கு தான் மாடல் vocabulary டேபிள்னு சொன்னோம். இந்த மாடல் vocabulary டேபிள் என்ன இருக்குது அப்படின்னா டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் வேற என்ன இருக்குது, டோக்கனோடைய ஐடி ஒன்று இருக்கா. ஸோ இப்போ மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா எம்படிங் டேபிள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்குது. ஓகே, ஸோ அந்த எம்படிங் டேபிளில் என்ன பண்ணுது அப்படின்னா மேபி இப்போ நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கோங்க. மேபி
இப்போ ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டை கூட இன்புட்டாக எடுத்துக்கோங்க. மேபி இது கிளியராக இல்லை அப்படின்னா எக்ஸல் ஷீட்டை இன்புட்டாக எடுத்துக்கோங்க. நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது வந்து நம்மக்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட். ஓகே, இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நிறைய ரோஸ் இருக்குது அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரோவை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டோக்கன் ஐடின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ரோ இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அப்படின்ட்டு நிறைய ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோஸ் வந்து அப்படின்றது என்னன்னா நிறைய டோக்கன் ஐடிஸ். மேபி ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஜாவாக்கு ஒரு டோக்கன் ஐடி, மேபி இப்போ நம்ம இதில் என்ன டோக்கன் ஐடி வச்சிருக்கோமோ அந்த டோக்கன் ஐடி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயின் பண்ணுறப்ப இந்த எம்படிங்ஸ்க்கான டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்க போது, நான் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே ஜாவான்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்க போது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு டோக்கன் ஐடி இருக்க போது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரோஸ் அப்படின்றத நான் என்ன சொன்னேன், டோக்கன் ஐடியா எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு ரோவுமே வந்து ஒவ்வொரு டோக்கன் ஐடியா எடுத்துக்கிட்டேன். இப்போ காலம்ஸ் அப்படின்றது வந்து நம்பர்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இந்த 400K கண்டெக்ஸ்ட் விண்டோ ஒன்று எடுத்துருக்கேன்னு சொன்னா, இந்த 400K கண்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னா ஒரு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா 400K கண்டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுமே சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் GPT-5 மினி, இந்த ஒரு மாடலுமே ஒவ்வொரு எல்எல்எம் மாடலுமே வந்து மேக்ஸிமம் வந்து இவ்வளோ டோக்கன் மெயின்டைன் பண்ணுறேன்ற மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதில் வந்து 100K டோக்கன்ஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கிடையாது. பட் ஸ்டில் எல்லா எல்எல்எம் மாடலுமே வந்து மேக்ஸிமம் இந்த எம்படிங் டேபிளோட சைஸ் எவ்வளோ டோக்கன் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத அது மாடல் டிஃபைன் பண்ணுறப்பே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து இதில் இருக்கிற டோக்கன் ஐடி வந்து ஒரு 100K டோக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100K டோக்கன்ஸ் வந்து இதில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் ஆகிறப்ப இதில் வந்து 100K டோக்கன்ஸ் வச்சு ஃபீட் ஆகணுமா இல்லை 50K டோக்கன்ஸ் வச்சு ஃபீட் ஆகணுமான்றது எல்லாமே வந்து பேஸ்ட் அப்பான அந்த மாடலுடைய ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாடல் ஒகாபுலரி டேபிளோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100K டோக்கன்ஸ் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அதில் 100K ரவுஸ் இருக்கும். ஸோ அதான் அதோட மீனிங். அதுக்கப்புறம் காலம்ஸ். ஸோ இந்த காலம்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட மீனிங். இப்போ இமேஜின், இப்போ நான் என்ன சொன்னேன், ஜாவாவுடைய டோக்கன் நம்பர் வந்து 1296. அப்போ இந்த எம்படிங்குடைய ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா எம்படிங் இந்த நம்பர், ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த எம்படிங் வேல்யூ, இந்த டோக்கனுக்கான மீனிங் அப்படின்றது எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய மாடல்ஸில் வந்து 768, அதுக்கப்புறம் 400, 3000, 4000 அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். மேபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ 0.2 மேபி நான் ஆல்ரெடி ஸ்லைடில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பரை எடுத்துக்கிறேன், நான் சொல்கிறேன் இது என்ன அப்படின்ட்டு. ஸோ மேபி இந்த எம்படிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் ஸ்டில் இது ஓரளவுக்கு 50% உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ரேக் படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஜாவா அப்படின்றது ஒரு வேர்டு, இந்த வேர்டு ட்ரெயின் பண்ணுறப்ப இதுக்கான டோக்கன் நம்பர் இது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஜாவாவுடைய டோக்கன் நம்பர் இது, அதோடைய எம்படிங் வேல்யூ என்ன அப்படின்றது கொடுத்துருவாங்க. இது வந்து வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் வெக்டார் அரே அப்படின்னா என்னன்னா இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா மெயினாக நமக்கு இப்போ என்ன புரியாது அப்படின்னா இது என்னது அப்படின்றது நமக்கு தெரியும். மேபி இப்போ நான் இதை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட எக்ஸாம்பிள் இது வந்து 100, இந்த எல்எல்எம் மாடல் வந்து 100K டோக்கன்ஸ் எடுத்திருக்கு. இதோட வெக்டார் சைஸ் வந்து ஒவ்வொரு வெக்டார் வந்து ஒவ்வொன்று எடுத்துக்கும். நான் வந்து இப்போ பேசிக் மாடல் வந்து 768 நம்பர் இருக்கும். இது என்னன்றது நீங்கள் நெட்டில் போடாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் ரேக் படிக்கிறப்ப இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு மாடல் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 768 போட்டிருக்கிற மாதிரி ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிக நம்பர்ஸே வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாடலாக போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த 760 அப்படின்றது என்ன அப்படின்னா BERT அப்படின்னு ஒரு LLM மாடல் இருக்கும். இது இல்லாமல் வந்து இப்போ ஓப்பன் ஏஐ எம்படிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து 1536 இது வந்து நம்மளுடைய நம்ம இப்போ படுத்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய LLM மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 something கூட இருக்கும், 372 அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 100K டோக்கன்ஸ் இங்கே இருக்குது.
ஸோ அது வரைக்கும் மேக்ஸிமம் இந்த டோக்கன் வந்து ட்ரெயின் ஆகிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றதான் இந்த மாடலோட ட்ரைனிங் டைம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்கு அப்படின்னா, உன்னுடைய கீவேர்டு இருக்கு, இப்போ டெக்ஸ்ட் இருக்கு, அதோட டோக்கன் இருக்கு, அந்த டோக்கனுக்கான எம்படிங் வேல்யூ அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த எம்படிங் வேல்யூ தான் நான் இப்போ எவ்வளோ சைஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1012 இருந்து பிடிச்சிக்கிட்டு 768 வரைக்கும் அதோட மேட்சிங் ஜாவா ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் செட் பண்ணி வைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ 0லேருந்து பிடிச்சிக்கிட்டு 768 வரைக்கும், ஆர் 0லேருந்து பிடிச்சிக்கிட்டு 3072 வரைக்கும் அந்த வேல்யூவை மேட்ச் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் அதை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மெயினாக வந்து அந்த நவுனு வெர்பு அதெல்லாம் கிடையாது, அதோட ஹிடன் மீனிங் சொல்லுவாங்க. ஸோ ஹிடன் மீனிங் அப்படின்றது என்னன்னா, சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி ஜாவா தானே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஜாவான்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஜாவான்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ இமேஜின் என்கிட்ட ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று. ஸோ ஜாவா, ஸ்ப்ரிங்கு, பேக் எண்ட், அதுக்கப்புறம் ஏபிஐ, இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டோக்கன் இருக்குது, இதுக்கான டோக்கன் ஐடி இருக்குது. இப்போ இந்த இப்போ இப்போ இமேஜின் எனக்கு அந்த ஜாவா ஸ்ப்ரிங்குக்கான ஐடி வந்து மேபி இந்த மாதிரி நானா ஒரு ரேண்டமாக ஒரு ஐடி, அதுக்கப்புறம் பேக் எண்டுக்கான ஐடி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு கீவேர்டுக்குமே வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே ஒரு டோக்கன் கிரியேட் ஆயிருக்கும், அந்த டோக்கன் நம்பர் தான் இது. ஸோ இப்போ இதுக்கான எம்படிங் வேல்யூ இருக்கணும்ல. ஸோ இந்த எம்படிங் வேல்யூ எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இப்போ ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பை டிஃபால்ட்டாக நிறைய டெக்ஸ்ட் வந்து ஜாவா அப்படின்றது ஸ்ப்ரிங்ன்றது ஜாவாவோட ஃப்ரேம் இருக்கு, அது வந்து பேக் அண்ட் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணுவாங்க, அது ஏபிஐ கிரியேட் பண்ணுறதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டெக்ஸ்ட் நிறைய. ஸோ அப்போ இல்லை இன்னும் ரொம்ப சிம்பிளாக மேபி இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியலன்னா இப்படி நான் வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம கூகுள் மேப் இருக்கு. ஸோ கூகுள் மேப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்னை டு பெங்களூருடைய லொக்கேஷன் பார்க்குறேன். ஸோ அப்போ சென்னைக்கும் பெங்களூருக்கும் நியரஸ்ட்டாக தான் இருக்குது, இது வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற. சென்னைக்கும் நியூயார்க்குக்கும் நான் மேப்பில் போட்டேன் அப்படின்னா, ஸோ சென்னை எங்கேயோ இருக்குது, நியூயார்க் எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு அது கம்ப்ளீட்டாக ரொம்ப அந்த வேல்யூ வந்து ரொம்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் காட்டும். இன்னைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட ஒரு மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் அந்த ஒரு மேப்பில் ட்ரா பண்ணியிருப்பீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவ் சினாரியோவில் வர்றது, இது வந்து நெகட்டிவ்ல வர்றது. இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே ஜாவா இருக்குது, இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஜாவா இருக்குது, இந்த இடத்துல ஜாவான்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது மெயினாக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி. இது கம்ப்ளீட்டாக பேக் எண்டில் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி தான் இந்த எம்படிங் வேலையை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஏஐ இன்ஜினியர்னால பண்ணுறது. ஏஐ இன்ஜினியர்ஸ் இன்புட் சிஸ்டமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, சிஸ்டமாக அந்த கீவேர்டை புரிஞ்சுக்கிட்டு, சிஸ்டமாக நெக்ஸ்ட் கீவேர்டு என்ன அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி அதுவாக ஒரு எம்படிங் வேல்யூவை ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா எம்படிங் வேல்யூ தான் மெயினிங்க, அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாவாக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு எம்படிங் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரிங்குக்கு ஒரு எம்படிங் வேல்யூ இருக்கும். இப்போ ஜாவாவோடைய எம்படிங் வேல்யூ ஸ்ப்ரிங்கோடைய எம்படிங் வேல்யூ ஓரளவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். ஏன்னா ஜாவா ஸ்ப்ரிங்ன்றது ஈஸி, பக்கத்தில் இருக்கா, ரெண்டுத்துக்கும் சிமிலர் மீனிங் இருக்கும் அப்படின்ட்டு. மேபி இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், இப்போ பனானா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துடைய சிமிலாரிட்டி பார்க்குறப்ப டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ பை டிஃபால்ட்டாக என்ன வரும், ஸோ ஜாவா அப்படின்றதுக்கு பனானாக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அது ஆப்போசிட்டாக நெகட்டிவ் வேல்யூவில் வரும். ஸோ பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங் மீனிங் இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் மீனிங் இருக்குன்னு அர்த்தம், அந்த கீவேர்டுக்கும் இந்த கீவேர்டுக்கும். அப்போ நான் ஜாவா அப்படின்னு கொடுத்த உடனே ஸ்ப்ரிங் அப்படின்றது வந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ் மீனிங் இருக்கு, இதை ரெண்டு நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ எம்படிங் அப்படின்றது என்னன்னா, ஈச் டோக்கன் பிகம்ஸ் நம்பர்ஸ், அதோட மீனிங், அந்த நம்பருடைய மீனிங் தான் வந்து அந்த எம்படிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ மெயினாக அதான் பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ ஜாவாவும் ஸ்ப்ரிங்கும் க்ளோஸாக இருக்குன்றனால அதோட எம்படிங் வேல்யூ பாசிட்டிவாக வரும். மேபி இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி எம்படிங் ஃபார்ம் ஆகும், ஒரே நம்பர் இருக்காது, ஒவ்வொரு வேர்டுக்கும் வேற வேற மீனிங் இருக்கும். இப்போ இந்த 0.2க்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது, ஹிடன் மீனிங் ஒன்று இருக்குது. இந்த 0.9க்கு ஒரு ஹிடன் மீனிங் இருக்குது. இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து 5, இங்கே வந்து ஏதோ ஒரு நம்பர், இதே நம்பர் தான் இருக்கணும் கிடையாது, வேற வேற நம்பர் இருக்கலாம், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் இது ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலர் மீனிங், க்ளோஸ் மீனிங் இருக்குன்றனால இது ரெண்டுத்துக்குமே வந்து பாசிட்டிவ் வரும். இந்த கிராஃப்ல வந்து க்ளோசஸ்ட்ல மேட்ச் பண்ணுவாங்க, இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த கிளஸ்டருக்குள்ள தான் அது எல்லாமே இருக்கும். அதுவே வந்து ஜாவா இங்கே இருக்கு, பனானா இங்கே இருக்கு அப்படின்றப்ப இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன், ஒரு கீவேர்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கீவேர்டுக்கு இன்னொரு கீவேர்டு முன்னாடி, இப்போ நெக்ஸ்ட் கீவேர்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த கீவேர்டு இது கொடுத்தா அதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த எம்படிங் வேல்யூ பேஸ் பண்ணி தான். அந்த எம்படிங் வேல்யூ ஃபுல்லாக இந்த 768 ரைட் சைடில் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அது 768னா 768 ரோஸில் வந்து ஒவ்வொரு காலமாக அது ஆட் ஆகிட்டு வரும். ஸோ அப்படி தான் அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து மெயின் பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்புட் வருது, அதை டோக்கனைசேஷனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அந்த டோக்கன் ஐடியா கன்வெர்ட் பண்ணுறாங்க, டோக்கன் ஐடியா எம்படிங் வேல்யூ. இப்போ என்னன்னா யூசர் இன்புட் வந்து மிஷினுக்கு புரியாது, அதனால் அது டோக்கனாக மாற்றி, டோக்கனும் மிஷினுக்கு தெரியாது, அதனால் அது டோக்கன் ஐடியா மாற்றுறாங்க. மிஷின் வில் அண்டர்ஸ்டாண்ட் டோக்கன் ஐடி. ஆனால் டோக்கன் ஐடியில் மீனிங் கிடையாது. அந்த டோக்கன் ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய கீவேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் வந்து எம்படிங் வேல்யூ. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்கு இருக்கிற மீனிங்கை டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் டேர்ம்ஸ் தான் என்ன அப்படின்னா பொசிஷனல் என்கோடிங். இந்த பொசிஷனல் என்கோடிங் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ எம்படிங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மீனிங்கை கண்டுபிடிச்சிடுது, ஆனால் அந்த ஆர்டர் அதை கண்டுபிடிக்காது. ஸோ ஆர்டர் அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இமேஜின் இப்போ நான் வந்து ஒரு இப்போ வந்து மேபி அது இங்கே எம்படிங். ஸோ எம்படிங் மீனிங் கண்டுபிடிச்ச பின்னாடி இதை பார்த்துக்கோங்க. எம்படிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈச் வேல்யூ இஸ் அ ஹிடன் ஃபீச்சர். ஸோ அதை ட்ரைனிங் பண்ணுறப்ப சிமிலர் வேர்ட்ஸ் ஆர் சிமிலர் வெக்டர்ஸ். ஸோ ஜாவா ஸ்ப்ரிங் இது ரெண்டுமே க்ளோஸாக இருக்கும். ஜாவா அண்ட் பனானா எம்படிங் வேல்யூ வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இந்த பொசிஷனல் என்கோடிங்கோடைய மேட்டர் பாருங்கள். ஸோ பொசிஷனல் என்கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ வேர்ட் ஆர்டர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டாகுக்கு ஒரு எம்படிங் வேல்யூ இருக்கும், பைட்ஸுக்கு ஒரு எம்படிங் வேல்யூ இருக்கும், மேனுக்கு ஒரு எம்படிங் வேல்யூ இருக்கும். அப்போ ஸோ இது மூணுமே இந்த மூணு வேர்டுக்குமே ஒரு டோக்கன் ஐடி சேமாக தான் இருக்கும், எம்படிங் வேல்யூமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் ரெண்டுத்துக்கான மீனிங் மாறுது பாருங்க. ஸோ டாக் பைட்ஸ் மேன், மேன் பைட்ஸ் டாக். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்ப்ளீட் மீனிங் மாறுதா? ஸோ அப்போ இந்த மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொசிஷனோட இன்ஃபர்மேஷனுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு யூசர் ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டோட ஆர்டர் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை பற்றின டோக்கன் எனக்கு தெரியும், டெக்ஸ்டோட மீனிங் எனக்கு தெரியும், பட் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் என்ன கேட்குறாங்க, டாக் பைட்ஸ் மேன் இல்லை மேன் பைட்ஸ் டாக்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு அந்த பொசிஷனோட ஆர்டர் இன்ஃபர்மேஷனுமே நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பொசிஷனல் என்கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து ஸோ டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ஃப்ளோவில் வந்து நெக்ஸ்ட் மெயினாக இருக்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்எல்எம் உடைய கம்ப்ளீட் பிரெயினே இதுதான். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண டிஸ்கஷன் எல்லாமே என்ன அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒகாபுலரி மாடலை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள டோக்கன் ஐடி, எம்படிங் வேல்யூ, அதோட பொசிஷன் ஆர்டர், இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே அந்த டேபிளில் இருக்கும். அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு யூசர் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வச்சு அந்த டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிரெயின் வந்து இப்போ தான் டிரான்ஸ்ஃபார்மர் வகையில் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரெயின் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணுதுன்னா எல்லா டோக்கன்ஸோடைய வெக்டார்ஸை எடுத்துக்கிட்டு அந்த டோக்கன்ஸோடைய வெக்டாரை மேட்ச் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து முக்கியமான ஒரு லேயர் ஒன்று இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு லேயர் இருக்குது. ஸோ அந்த லேயர் தான் வந்து அட்டென்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் மெக்கானிசம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ரமேஷ் ட்ரிங்க்ஸ் காஃபி பிகாஸ் ஹி இஸ் டயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ அப்போ அந்த ஹீ அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ரமேஷ் அப்படின்றது ரெஃபர் பண்ணுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிறப்ப நமக்கு புரியுது. ஸோ ரமேஷ் வந்து டயர்டாக இருக்காங்க, அதனால் ட்ரிங்க் காஃபி குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ மிஷினுக்கு அது தெரியும் ஹீ அப்படின்றது யார் அப்படின்றத மிஷின் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த மிஷின் என்ன பண்ணும், அந்த ஒவ்வொரு வேர்டு இந்த ஹீ எடுத்துக்கிட்டு ஹீ ரமேஷ், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி அப்படின்னு ஒவ்வொரு வேர்டை மேட்ச் பண்ணி ஸோ அதில் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஹீ என்றதை ரெஃபர் பண்ணுறது ரமேஷ் தான் அப்படின்றது பெஸ்ட் அப்ரோச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் இந்த 3 விஷயம், கொரி, கீ, வேல்யூ. ஸோ இந்த 3மே எடுத்துக்கிட்டு கொரி அப்படின்றது நான் என்ன சர்ச் பண்ணுறேன். ஸோ ரமேஷ் ட்ரிங்க்ஸ் காஃபி பிகாஸ் ஹீ இஸ் டயர்ட், இதுதான் வந்து கொரி. கீ அப்படின்றது என்னன்னா அந்த ஹீ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, அதில் இருக்கிற மீனிங் இல்லாத வேர்டு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத கீ எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபைனலாக அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து வேல்யூ. ஸோ இந்த 3மே எதை பேஸ் பண்ணியிருக்கு, இந்த 3மே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அட்டென்ஷன் லேயர். அந்த அட்டென்ஷன் லேயருடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நான் கேட்ட கொரிக்கான மீனிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆன்சரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த கம்ப்ளீட் லேயராக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த இன்ஃபர்மேஷனை முடித்த உடனே நான் ஜாவா ஈஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அது சிட்டி ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது என்ன பேட்டர்னை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்றத ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடுது. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக எனக்கு நடக்கிற விஷயம். ஸோ மெயினாக இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ளோ. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா யூசர் இன்புட்டாக கொடுக்குறாங்க. அந்த யூசர் இன்புட் வந்து வாட் இஸ் ஜாவா ஆர் வாட் இஸ் மைக்ரோ சர்வீஸ், இதுதான் இன்புட்.
அந்த வாட் இஸ் ஜாவா அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து அதை நான் என்ன பண்ணுறேன், டோக்கனைசேஷனை மாற்றிட்டேன். டோக்கனைசேஷனை மாற்றிட்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் டோக்கன் ஐடியை கிரியேட் பண்ணிடுறேன். ஈச் அண்ட் எவ்ரி டோக்கனுக்கு வந்து ஒரு எம்படிங் வேல்யூ ஒன்று கிரியேட் ஆகும். அந்த எம்படிங் வேல்யூ வந்து ஒரு அரே டைப் ஆஃப் கிரியேட் ஆகும். மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 768. அப்போ அவ்வளோ வேல்யூ வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மீனிங்கை வச்சு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஜாவாக்கு ரிலேட்டடான வேர்டு எல்லாமே வந்து அந்த எம்படிங் வேல்யூவில் வந்துடும். அப்போ அதுலேருந்து நான் கேட்குற கொஷினுடைய பொசிஷனை நான் மேட்ச் பண்ணணும். இப்போ நான் என்ன பொசிஷனில் டெக்ஸ்ட் கேட்குறேன் அப்படின்றத மேட்ச் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்ஃபார்மர் லேயருக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் லேயர் என்ன பண்ணணும்னா அட்டென்ஷன் லேயரை வச்சுட்டு அவங்க என்ன ஃபஸ்ட்டு கொரி பண்ணிவிட்டு அந்த கொரியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆன்சர் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அந்த ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறப்ப ஒரு கீ ரிலேஷன்ஷிப்பை ப்ரிடிக்ட் பண்ணி அதை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டாக கொண்டு வருது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னலாக நடக்கிற கம்ப்ளீட் ஃப்ளோ. ஸோ இப்போ இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ரேக் படிக்கலாம். அந்த ரேக்ல வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய கம்பெனி டேட்டாவை இன்புட்டாக கொடுத்து நம்ம எப்படி இந்த எம்படிங், எப்படி இந்த டோக்கனுக்கு இந்த மீனிங் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து நம்ம கம்பெனி டாக்குமெண்ட்டும் நம்மளுடைய ஓன் ஏபிஐ உள்ளே கொண்டு வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த சினாரியோக்காக தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரைனிங் ஃபேஸில் தான் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் மாடல் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, இந்த ஒகாபுலரி மாடல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அந்த புக்ஸ், ஆர்டிகிள்ஸு, கோடு, வெப்சைட்ஸ் இது எல்லாமே பில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அந்த மிஷினுக்கு இன்புட்டாக கொடுத்து அந்த பேட்டர்ன் அதை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது ப்ரிடிக்ட் பண்ணுது. இதுதான் வந்து ட்ரைனிங் ஃபேஸ் நடந்திருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இப்போ ரியாலிட்டியாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நம்ம கம்பெனி எப்படி இதை அடாப்ட் பண்ண போது, நம்ம இது எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஸோ ஸ்டேஜ் 1 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க. ஸ்டேஜ் 2 என்ன பண்ணுறோம், அது டோக்கனாக பிரிக்கிறோம். ஸ்டேஜ் 3 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோக்கனை வந்து டோக்கன் ஐடியா ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி டோக்கனுக்கு வந்து எம்படிங் வேல்யூ ஃபார்ம் பண்ணுறோம். இந்த எம்படிங் தான் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொசிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறோம். இப்போ இந்த டாக் பைட்ஸ் மேன் ஆர் மேன் பைட்ஸ் டாக் அப்படின்றப்ப நான் என்ன ஆர்டரில் கேட்குறோன்னா அதுக்கான ஆன்சர் தான் நான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது தப்பாக ப்ரிடிக்ட் பண்ண, ஸோ அந்த பொசிஷன் இன்கோடிங் தான் இதில் வரும். ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆன பின்னாடி எனக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வருது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் லேயர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் லேயரும் அட்டென்ஷன் லேயர் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள தான் அட்டென்ஷன் லேயர் இருக்குது. ஸோ அந்த அட்டென்ஷன் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ நான் என்ன குறி கேட்டிருக்கேன், அந்த குறி கேட்டிருக்கிறத எடுத்துட்டு அந்த இப்போ இவங்க கேட்குற குறிக்கான பெஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான வேல்யூவை எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபைனலாக ஸ்டேஜ் 7 வந்து எனக்கு அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் டோக்கனை ப்ரிடிக்ட் பண்ணி எனக்கு ஸோ இந்த மாதிரி இந்த 5-7 ஸ்டேஜஸை பேஸ் பண்ணி தான் ஒரு சாட் ஜிபிடியில் நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு அதுக்கான ஆன்சர் எனக்கு வெளியே வருது. ஸோ இதில் நடுவில் நடக்கிற இந்த ஸ்டேஜஸ் தான் நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரேக் மாடலில் நம்மளுக்கு மேஜராக என்ன தேவை அப்படின்னா, டோக்கன்னா என்ன, டோக்கன் ஐடினா என்ன, எம்படிங்ஸ்னா என்ன, அதில் பொசிஷன் என்கோடிங் எப்படி பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மாடலில். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும் இன்னும் ஃபர்தராக, இல்லை உங்களுக்கு இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 50% அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் கூட போதும். நம்ம இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிடும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட் நான் பார்க்குறப்ப கண்டிப்பாக கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜாக தான் இருக்கும். மெயினாக சிம்பிள் டேர்ம்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டோக்கனோட ஒரு சின்ன டெக்ஸ்ட், டோக்கன் ஐடி அப்படின்றது இந்த டெக்ஸ்டோடைய டோக்கன் நம்பர், யூனிக் நம்பர், அது எல்லாமே வந்து ரேண்டமாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ட்ரைனிங் நடக்கிறப்ப. எம்படிங்ஸ் அப்படின்றது மீனிங், ஒவ்வொரு வேர்டுக்கு இப்போ ஜாவாக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ஜாவா ஸ்ப்ரிங்கு, ஜாவா பேக் அண்ட் டெவலப்மெண்ட், ஜாவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், ஜாவா வந்து செக்யூர் லாங்குவேஜ், மல்டி த்ரெட்டிங் லாங்குவேஜ், நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லா கீவேர்ட்ஸும் எம்படிங் வேல்யூவாக ஃபார்ம் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் நான் இந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த எம்படிங் கிராஃப் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பொசிஷன். ஸோ பொசிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஆர்டர் என்ன ஆர்டரில் நம்ம டெக்ஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த ஆர்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா மீனிங் வந்து சேம். இப்போ டாக் பைட்ஸ் மேன், மேன் பைட்ஸ் டாக் அப்படின்றப்ப அந்த 3 கீவேர்டுக்கு இருக்கிற மீனிங் வந்து சேம். ஆனால் அது என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் நான் கேட்குறேன், என்ன மாதிரி ஆர்டரில் அந்த கொஷின் கேட்குறேன் அப்படின்றத அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த கொஷினை எடுத்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்எல்எம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இட்ஸ் லைக் அ பிரெயின். அந்த பிரெயினுக்கு நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா
அதில் அந்த அட்டென்ஷன் லேயரை யூஸ் பண்ணி இட் வில் டேக் ஏ கால். நம்ம வந்து எதை மீன் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வேர்டு என்ன கொண்டு வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் அவுட்புட் எனக்கு கிடைக்கும்.